ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல்லோட 5வது மேட்ச்சு 2026 ஐபிஎல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸு. ஸோ எல்எஜிக்கும் டிசிக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் ஏப்ரல் 1/7/30 ஸ்டார்ட் ஆகுது எக்னா கிரிக்கெட் ஸ்டேடியமில் லக்னோவில். ஸோ டிசி அதுக்கப்புறமா எல்எஜி டீம் காம்பினேஷன் வைஸ் பார்த்தோம்னா ஈக்குவலாக தான் இருக்காங்க. டெல்லியோட பவுலிங்கை கெஸ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் எல்எஜிலையுமே எந்தெந்த பவுலர்ஸ் ஆட வைப்பாங்கன்றது ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அதை மட்டும் நம்ம ஆன் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். பிளேயிங் லோனுமே அதான் நான் ஸ்டார்டிங்கில் அதை சொல்லிடுறேன். நம்ம கொடுக்குற பிளேயிங் லோன் இருக்குமான்றதில் ஒரு சில மேட்சஸ் ஆடினா தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும் பர்ஃபெக்டான பிளேயிங் லோனை. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நத்திங் லைக் ஸ்போர்ட்ஸ்க்கான டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். போக போக ஒவ்வொரு டீமுமே ஒரு மேட்ச் ஆடிட்டாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கிளியராக எப்படின்றது கெஸ் பண்ண முடியும். நல்லாவும் நம்ம டீம்ஸையுமே செட் பண்ணலாம். ஹெட்டு 7 மேட்ச்சு, எல்எஜி 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதில் டிசி 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. டோட்டல் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் எக்னா ஸ்டேடியமில் 24 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 10 மேட்ச் ஃபஸ்ட் பார்மெண்ட் டீமும் 14 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜ் 175 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். ஸோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எக்னா ஸ்டேடியம்னாலே லோவாக இருக்கும். பாலை சும்மா அந்த குணல் பாண்டியெல்லாம் இப்போ எல்எஜியில் இருப்பார், தூக்கி போட்டாலே விக்கெட் விழுகும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணி நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக மாற்றிட்டாங்க. அதில் தான் மிச்சல் மார்ஸும் எல்எஜி மார்க்கரமும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லேயே நிறைய ரன்ஸை அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி அடித்தோடனே அதுக்கப்புறம் நிக்கோலஸ் புரான் வருவார். அப்படியே அது காம்பினேஷனாக சூப்பராக எல்எஜி போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஓப்பனர்ஸே பயங்கரமாக அடிப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கோர் கார்டு அனலைஸ் பார்த்துப்போம். ஸோ 2 மேட்ச் ஆடிருக்காங்க லாஸ்ட் சீசனில் மட்டும் எல்எஜியும் டிசியும். அதோட ஸ்கோர் கார்டு அனலைஸை பாருங்கள். இதிலேருந்தே மேக்ஸிமம் நிறைய பிளேயர் இப்போ ட்ரீம் டீமுக்குள்ளே வரது கூட வாய்ப்புகள் இருக்கும். ஆடல் மார்க்ரம், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் பர்ஃபார்மன்ஸு, மிச்சல் மார்ஸு, ஆயுஷ் பதோனி, அக்சர் பட்டேல், அபிஷேக் போரேல், இவங்க எல்லாருமே இருக்காங்க. முகேஷ் குமார் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் 10 விக்கெட் எடுப்பார், அவரும் பவுல் பண்ணியிருக்காரு. மிச்சல் ஸ்டார் கிடையாது. ஆடல் மார்க்ரம் 2 விக்கெட் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலேயுமே கலக்கியிருக்காரு ஆடல் மார்க்ரம் ஒரு மேட்ச்சில். இன்னொரு மேட்ச் பார்த்தோம்னா நிக்கோலஸ் புரான் அடிச்சிருக்காரு, மிச்சல் மார்ஸ் அடிச்சிருக்காரு. 2 மேட்சுமே மிச்சல் மார்ஸ் ஹிட் பண்ணியிருக்காரு. அசுடோ சர்மா, விப்ராஜ் நிகம் ஒரு ஆளுக்கு ஒரு மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே மேட்ச்சில் 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டிக்விஸ் ரத்தி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே மாறிட்டாங்க கொஞ்சம் டீம்ஸு. ஸோ இந்த சைடு டேவிட் மில்லர் டெல்லிக்கு வந்திருக்கார். ஸோ நல்லா பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த ஸ்கோர் கார்டுன்றது எவ்வளோ முக்கியன்றது. இதுக்கு முன்னாடி முடிஞ்ச 4 மேட்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒவ்வொரு பிளேயரும் எப்படி லாஸ்ட் சீசன் அந்த டீமுக்கு எதிராக ஆடிருக்காங்களோ அது மேக்ஸிமம் ஒரு 70% ஒர்க் ஆகிருக்கு. அதே பிளேயர்ஸ் ரிப்பீட்டடாக பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த 2 டீமும் 2 டைம் மோதி இருக்கிறதுனால நல்லாவே இந்த ஸ்கோர் கார்டுன்றது உங்களுக்கு புரியும். எக்னா ஸ்டேடியமில் நடந்த மேட்சஸ்க்கான ஸ்கோர் கார்டு பார்ப்போம். எல்எஜி பஞ்சாப் கிங்ஸு 171, 172 ஈஸியாக அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங்காக தான் போயிருக்கு. எல்எஜி எம்ஐ பார்த்தீங்கன்னா அதுவும் ஹை ஸ்கோரிங்காக தான் போயிருக்கு. ஜிடி எல்எஜி அதுவும் ஹை ஸ்கோர் தான். இந்த சைடு எல்எஜி டிசி 159க்கு எல்எஜி அவுட் ஆகி ஈஸியாக டிசி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று எல்எஜி எஸ்ஆர்ஹெச் 206 சேஸு. எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி 189க்கு ஆர்சிபி தோற்றுருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. இந்த ஐபிஎல்லையுமே மோஸ்ட்லி சேஸ் பண்ணுற டீம் தான் வெற்றி பெறுறாங்க. ஈஸியாக சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த சேஸ் பண்ணுறப்போ ஓப்பனிங் வரக்கூடிய பேட்டர்ஸே மினிமம் ஒரு 30-40 ரன் அடிச்சிடுறாங்க. அது கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஸோ ஜம்போ ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷாப்பிங் ஆப்பு. நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கான காயின்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். அவங்க ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸை வச்சு நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட்டு. ப்ளே ஃபார் ஃப்ரீ கான்செப்ட் தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேண்டசியை ப்ளே பண்ணலாம். அந்த டோக்கன்ஸை வச்சு நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அதை டேரெக்டாக நீங்கள் வித்ட்ராவும் எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஸோ எல்எஜியோட பிளேயிங் லெவனில் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் புரான், அடுத்ததாக ஆண்ட்ரிக் நாக்கியாவை பிக் பண்ணியிருக்காங்க. மேபி அவர் ஆடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடினார்னா 4 ஃபாரின் பிளேயர் இல்லை ஜாஸ் இங்கிலீஷுமே எடுத்துருக்கதா நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வாய்ப்பு தருவாங்களா இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். 4 பேட்டருமே ஸ்டெடியாக போகிறாங்க அப்படின்னா ஒரு பிளேயர் கீழே ஆடுற மாதிரி இருக்கும்.
ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. கரெக்டான ஒரு பிளேயிங்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு முகமது ஷமி, ஆவேஸ் கான் கண்டிப்பாக ஆடுவாங்க. மயங்க் யாதவும் நல்ல ஒரு ஃபிட்னஸில் இருக்கிறதுனால அவரும் ஆடிடுவார். 3 பேசர்ஸு சபாஸ் அகமது, ஆடல் மாக்ரம், டிக்விஸ் ரத்தி இவங்களாம் தேவைப்பட்ட ஹிம்மட் சிங் இவங்களாம் வந்து பவுல் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் ஆண்ட்ரிக் நாக்கி ஆடுறாரா ஜாஸ் இங்கிலீஷ் ஆடுறான்றதை பார்க்கணும். அப்துல் சமாதுக்கு பதிலாக கூட அந்த இடத்துல ஜாஸ் இங்கிலீஷை வந்து ஆட வைக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டெல்லியில் நிதிஷ் ராணா வந்துடுவார். 10 நிஷாக்கா தான். ஏன்னா பென் டக்கட்டு அவர் ஏன் கிளம்புனாருன்றது எல்லாத்துக்கும் கிளியராக தெரியும். வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் கூட அவருக்கு வாய்ப்பு தரல இங்கிலாந்து. சேம் தான் டிசியும் பண்ணுவாங்க. அவருக்கு பேட்டிங் சான்ஸு பிளேயிங்னு வாய்ப்பே கிடச்சிருக்காது. ஸோ அதனாலே வந்து அவர் கிளம்பிட்டார். ஸ்டப்ஸு, டேவிட் மில்லரு, அசுடோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல். இதில் அக்ஷர் பட்டேல் மேலே ஆடுவார். ஸ்டப்ஸ் வந்து ஃபினிஷர் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் இல்லை, அந்த இடத்துல சமீராவை போட்டுக்கோங்க. குல்தீப் யாதவ், அடுத்து நபி. ஸோ பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவர். கன்சிஸ்டண்ட்டாக ரஞ்சி ட்ராஃபி, சாயித் முஸ்டாஃபி எல்லாத்துலேயும் விக்கெட் எடுத்த ஒரு பிளேயரு. முகேஷ் குமார், விப்ராஜ்நகம். இல்லை நபி வேணான்னு நினச்சாங்கன்னா நட்ராஜன் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ மிச்சல் ஸ்டாருக்கு பதிலாக அந்த இடத்துல உங்களுக்கு சமீரா வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். 2 டீமோட பிளேயிங் லெவன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ பிளேயிங் லெவனில் நம்ம லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பார்த்தோம்னா இந்த பிளேயிங் லெவனுக்கு சொல்கிறேன், மேபி மாறலாம். 2 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டரு, நிக்கோலஸ் புரானும் ரிஷப் பண்ட். மற்றவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்டராக தான் இருக்காங்க. ஸோ அப்போது இங்கே உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் ரொம்பவுமே முக்கியமாக இருப்பார். ஏன்னா அக்ஷர் பட்டேல் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கப்போ ஃபுல்லாமே நிறையா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. சேம் டைம் அவர் லெஃப்ட் ஹேண்டருக்குமே வந்து பவுல் பண்ணுவார். மினிமம் அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட்டாச்சும் எடுப்பார். பேட்டிங் வந்தால் 20 ரன் கண்டிப்பாக எடுக்க முடியும். சேம் டைம் கேஎல் ராகுல் ஹையஸ்ட் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து கேஎல் ராகுலுக்கு இருக்குது. கிரவுண்டாக இருக்கட்டும், ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடியிருக்காரு. கிரவுண்ட் ஸ்டாட்டு ரொம்பவுமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங்லையும் கேச்சஸ் பிடிக்க முடியும். பேட்டிங்காக அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டார். ரொட்டேட் பண்ணி அவர் விக்கெட்டை காப்பாற்றி கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடிப்பார். ஸோ அதனால் உறுதியாக உங்களுக்கு கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் நின்னார்னா பாயிண்ட் கிடைக்கும். இல்லை ஸ்டப்ஸை நிற்க வைக்கிறாங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. எப்படினாலும் கேஎல் ராகுல் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன், அக்ஷர் பட்டேல் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த 2 பேரும் வந்து சேஃப் பெட்டர் கேப்டன் சாய்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்னு நம்ம வந்து பார்த்தோம்னா டாப்பில் 3 லெஃப்ட் ஹேண்டர் நம்ம எடுத்துக்கலாம். டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், நிதிஷ் ராணா. அப்போது இங்கே ஆடல் மாக்ரம் ஒரு சில ஓவர்ஸ் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ அவர் வந்து ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். சேம் டைம் மிச்சல் ஸ்டார்க்கு இருந்தால் தான் மிச்சல் மார்ஸுக்கு பிரச்சனை. மிச்சல் ஸ்டார்க்கு இல்லாத பட்சத்தில் மற்றவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு வந்து மிச்சல் மார்ஸும் தாக்கு பிடிக்கலாம். அப்போ இவங்க இந்த டீமில் உங்களுக்கு ஆடல் மாக்ரம் டபுள் ஆப்ஷனு, மிச்சல் ஸ்டார்க் இல்லாதனால மிச்சல் மார்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஸ்டெடியாக ஆட வாய்ப்பு இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு சேஃப் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ 2 பக்கம் வந்து உங்களுக்கு பெட்டர் கேப்டன் சாய்ஸ், சேஃபஸ்ட்டு ஒரு பிக்ஸாக இந்த 4 பேரை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நிக்கோலஸ் புரான், ரிஷப் பண்ட். இந்த சைடில் உங்களுக்கு அடுத்ததாக பவுலிங்கில் பார்த்தோம்னா மினிமம் கேரண்டி விக்கெட்னா குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்டாச்சும் கண்டிப்பாக எடுத்துருவார். அதேமாதிரி ஸ்டப்ஸோட பேட்டிங் ஆர்டரை பொறுத்து நீங்கள் அவரையும் வந்து ட்ரை பண்ணலாம், ஃபஸ்ட் ஆர் செகண்டு. இந்த சைடில் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ரிஷப் பண்ட்டு, அதுக்கப்புறமா பவுலிங்கில் ஸ்டெடியாக முகமது ஷமி ஒரு விக்கெட்டாச்சும் மினிமம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ யூனிக் பிக்ஸு இந்த மேட்ச்சில் அப்படின்னா ஆயுஷ் பதனி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் சப்போஸ் ஏர்லி விக்கெட் போச்சு அப்படின்னா ஆயுஷ் பதனி கீ பிளேயர், ட்ரம் கார்ட் பிக்கு. இந்த சைடில் உங்களுக்கு அசுடோஷ் சர்மா சேசிங்கில் ரொம்பவுமே ட்ரம் கார்ட் பிக். அதேமாதிரி ஸ்டப்ஸு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இந்த மேட்ச்சுக்கு கீ பிளேயராக இருப்பார். ஸோ டெத் பவுலிங்கில் முகேஷ் குமார், அதுக்கப்புறமா சமீரா வந்து பவுல் பண்ணுவாங்க. இந்த சைடில் உங்களுக்கு டெத் பவுலிங்கில் கண்டிப்பாக முகமது ஷமி, ஆவேஸ் கான் தான் டெத்தில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். மயங்க் யாதவ் மிடில்லையும் ஸ்டார்டிங்லேயும் வந்து அந்த ஸ்பீடை வச்சு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ இதில் செகண்ட் பேட் பண்ணுறப்ப யார் இம்பார்ட்டனாக இருப்பா, ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப யார் இம்பார்ட்டனாக இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். நிக்கோலஸ் புரான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ சப்போஸ் கொஞ்சம் விக்கெட் போச்சு அப்படின்னா நின்னார்னா அவர் துண்டாக வந்து அவர் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். ஆயுஷ் பதோனி சேசிங்கில் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா கீ பிளேயர். அதுமாதிரி டிக்வேஸ் ரத்தி மினிமம் ஒரு விக்கெட் வந்து செகண்ட் பவுல் பண்ணால் வந்து எடுக்கிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கும். ஆவேஸ் கான் நிறையா பேர் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப அவர் விக்கெட் எடுப்பார் நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் ஸ்விங்கை யூஸ் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்து அவர் பவுல் பண்ணுறப்போ நிறையா விக்கெட்ஸை வந்து எடுத்திருக்காரு. ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள், செகண்ட் பவுலிங்கில் லோ பர்சன்டேஜாக இருப்பார். இந்த சைடில் உங்களுக்கு அசுடோஷ் சர்மா சேசிங்கோட ஒரு கிங்கு. ஸோ எப்போல்லாம் வந்து கஷ்டமான அந்த சேசிங் போதோ 250 ரன் அப்படி 230 போதோ அப்போல்லாம் வந்து அடிச்சிருக்காரு. லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பார். ஸோ சேசிங்கில் பெட்டரு.
டேவிட் மில்லரு ஸோ ஃபார்ம் வைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் புவராக தான் இருக்குது. வேர்ல்டு கப்பில் ஏதோ ஓரளவுக்கு ஆடினார். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நிதிஷ் ராணா இருக்கார். பட் என்னன்னா நிதிஷ் ராணா சடனாக பெரிய ரன்ஸ் வந்து அடிப்பார். எதிர்பாராத ஒரு 10 ரனில் அவுட் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரொம்பவுமே வந்து ரிஸ்க்கான பிளேயரு. மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறது இல்லை. சேம் டைம் இங்கே உங்களுக்கு விப்ராஜ் நிகம் அவர் இம்பேக்ட் பிளேயராக இல்லை உள்ளாரான்னு பாருங்கள். அவரையும் சேர்த்து 5 பவுலிங் 6 பவுலிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அவரை பிக் பண்ணிக்கோங்க. ஒரு விக்கெட் எடுத்தால் கூட பேட்டிங்கில் ஓரளவுக்கு வந்து அவரால் பெர்ஃபார்மன்ஸுன்றதை பண்ண முடியும். ஸ்டாட்ஸ் பாருங்கள். ஸ்டாட்ஸ் வச்சு நல்ல டீம்ஸை மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஹெட்டில் ஒரு மேட்ச் 57, வென்யூவில் 59 ரன் ஆவரேஜ் இருக்கார். நிதிஷ் ராணாவோட ஸ்டாட்ஸை பாருங்கள். ஹெட்டில் 4 மேட்ச்சில் ஃபுல்லாமே ஃப்ளாப்பு. ஆனால் ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா நிதிஷ் ராணா ரீசெண்டாக நடந்த சாயித் முஸ்தபில் ட்ராஃபி டொமஸ்டிக் எல்லாத்துலேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் சேஸ் பண்ணுறப்போ கூட ஏதாவது ஒரு சில டீம்ஸில் நீங்கள் ஒரு 10 நிசாங்காவுக்கு பதிலாக கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நிசாங்கா வந்து பயங்கரமாக ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்து ஆடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் வேர்ல்டு கப்பில் பார்த்தா ஒரு மேட்ச் தான் அடித்தார். மற்ற எல்லா மேட்சுமே சடனாக அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஸ்டார்டிங்லேயும். ஸோ அப்படி விக்கெட் போயிடுச்சுன்னா சேசிங்கில் ஒரு நிதிஷ் ராணா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அக்ஷர் பட்டேல் 7 மேட்ச்சில் 2 விக்கெட் 128, வென்யூவில் 1 விக்கெட்டு. ஸ்டப்ஸு 3 மேட்ச்சில் 100 ரன் அடிச்சிருக்காரு ஹெட்டில், வென்யூவில் 15. டேவிட் மில்லரு 4 மேட்ச்சில் 83 ஹெட்டில், வென்யூவில் 7 மேட்ச்சில் 73 ரன் தான் அடிச்சிருக்காரு. மொத்தமே 10 ரன் தான் ஆவரேஜே வருது. ரீசன்ட் ஃபார்மும் போராக தான் இருக்குது. குல்தீப் யாதவ் 7 மேட்ச்சில் 9 விக்கெட்டு, வென்யூவில் 4 விக்கெட்டு. முகேஷ் குமார் ஹெட்டில் 7 விக்கெட் எடுத்துக்காரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ டெத்தில் போகிறதுனால மினிமம் 1 விக்கெட் வந்து எடுத்துறாரு. வென்யூலையும் 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. மார்க்கரமோட ஸ்டார்ட் பார்ப்போம். 6 மேட்ச்சில் 121 ஹெட்டில், வென்யூவில் 7 மேட்ச்சில் 258, 46 ரன் ஆவரேஜ் இருக்கார். மிச்சல் மார்ஷு 2 மேட்ச்சில் 117 நல்ல ஆவரேஜ். பட் வென்யூவில் 22 ரன் ஆவரேஜ், ஓரளவுக்கு சுமாரான ஒரு ஆவரேஜ். ரிஷப் வந்து ஹெட் ஆடி இருக்காரு. 2 மேட்ச்சுமே டக் அவுட்டு. வென்யூவில் டக் அவுட்டாக இல்லை பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலான்றது தெரில. வென்யூவில் 8 மேட்ச்சில் 35 ரன் ஆவரேஜ். நிக்கோலஸ் பூரானு 9 மேட்ச்சில் 35 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 28 ரன் ஆவரேஜ். ஸோ பக்காவான ஸ்டாட்டோட நிக்கோலஸ் பூரான் இருக்கார். அடித்தார் அப்படின்னா குயிக்காக 5-6 சிக்ஸ் அடிச்சிருவார். அதுலேயும் நமக்கு எங்கேயோ பாயிண்ட்ஸ்ன்றது போயிடும். ஆயுஷ் பதோனி ஹெட்டில் 6 மேட்ச்சில் 129, வென்யூவில் 28. முகமது ஷமி 17 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டில். ஸோ புது ஃப்ரான்ச்சைஸிக்கு ஆடுறாரு. எதிர்பார்க்கலாம் முகமது ஷமிகிட்ட இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை. ஆவேஸ் கான் ஹெட்டில் 3 விக்கெட் தான் 5 மேட்ச்சில், வென்யூவில் 11 மேட்ச்சில் 7 விக்கெட்டு. டிக்விஸ் ரத்தி 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டு, வென்யூவில் 7 மேட்ச்சில் 7 விக்கெட். ஸோ இப்போது நம்ம டீம் காம்பினேஷன் பார்ப்போம். கேஎல் கேப்டன், மார்க்கரம் வைஸ் கேப்டன்றது யூனிவர்சல் டீம் சேஃபஸ்ட்டு ஒரு டீம். இருக்க எல்லா பிளேயருமே 60% மேலே பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸை சேஃபாக ஒரு டீமை வந்து சும்மா எடுத்திருக்கேன். உங்களோட ரைட் சைடில் பார்த்தோம்னா ட்ரிம் கார்ட் பிக்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸ்டப்ஸு லோ பர்சன்டேஜ், டேவிட் மில்லரு, அதுக்கப்புறமா அப்துல் சமாது, ஆயுஷ் பதோனி, விப்ராஜ் நிகம், அசுடோஷ் சர்மா, அபிஷேக் பொரேல் ஆடினார்னா அபிஷேக் பொரேல் கூட நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்தார் அப்படின்னா அவர் நல்ல ஃபார்மில் இருப்பார். ஸோ இப்போது இதுக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் பர்சன்டேஜ் பிளேயர் எடுத்துகிட்டு இந்த சைடில் லோ பர்சன்டேஜில் இருக்க ஒரு 3-4 பேரை உள்ளே கொண்டு வந்தாலே போதும். இப்போது சிஎஸ்கே மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா சஃப்ராஸ் கான்லாம் இம்பேக்ட் பிளேயராக வருவார்னு யாருனாலையும் கணிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு கணிக்கவே முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் ட்ரீம் டீமில் சஃப்ராஸ் கான் உள்ளே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து இது ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே நடந்திருக்கு. மொதல் ட்ரீமில் ஒன்று இருந்தப்பேவும் என்னென்னா ஒரு மேட்ச்சில் ஜடேஜாவுக்கு இன்ஜுரியா இல்லை சகலுக்கு இன்ஜுரி, ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு ஒரு பவுலர் இந்தியன் பிளேயருக்கு. அப்படியேவும் அந்த தலையில் அடிபட்டதுனால அவருக்கு போல் இன்னொரு பவுலரை அப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க. அவர் 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ எடுத்தார். அவரை வந்து அந்த ட்ரீம் டீம்லேயே எடுத்திருந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி நடக்குதுன்றது தெரில. அதே மாதிரி தான் சஃப்ராஸ் கானும் எடுத்த மாதிரி காமிச்சாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து நிறைய டீம் செட் பண்ணலாம். இந்த மாதிரி எதிர்பாராத இம்பேக்ட் பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இம்பேக்ட் பிளேயருன்றது கெஸ்ஸும் பண்ண முடியாது. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இம்பேக்ட் பிளேயரும் வருவாங்க. ஸோ இந்த லோ பர்சன்டேஜ்லேருந்து ஒரு 2-3 பேரை இந்த சைட் கொண்டு போயிட்டு கேப்டனாக ரொட்டேட் பண்ணாலே இந்த மேட்ச்சை ஓரளவுக்கு ஜெயிச்சலாம். இந்த மேட்ச் நல்லா கெஸ் பண்ணக்கூடிய ஓரளவு மேட்சாக தான் இருக்கும். இப்போ ஒரு மும்பையும் ஆர்சிபியும் இல்லை உங்களுக்கு நிறைய ஆல்ரவுண்டர் இருக்கக்கூடிய ஒரு டீமும் இன்னொரு இதில் வந்து பேட்டர்ஸ் ஆல்ரவுண்டர் மிக்ஸ் பண்ண இந்த பஞ்சாப் டீம் இந்த மாதிரினா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் ஓரளவுக்கு நம்ம நல்லா யோசித்து செட் பண்ணோம்னா பிச்சு போட்டிக்கு ஏற்ற மாதிரி டீம்ன்றதை செட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் வேறு ஏதாவது ஸ்டாட்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், கமெண்டில் மாற்றுவோம். அது உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஜம்போ ஆப் பற்றி பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் 5-6 மந்த்ஸாக சூப்பராக போயிட்டுருக்கு. ப்ளே ஃபார் ஃப்ரீ தான். பெரிய ஆப்ஸில் எப்படி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அதே கான்செப்ட் தான். நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அமௌண்ட்டை இது பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிடுவீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஃப்ரீயாக வந்து டோக்கன் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மெயில் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அதேமாதிரி நோ மணி லாஸ் ஆப்பு. சேம் டைம் RBI அப்ரூவ்டு இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு வித்ட்ராவும் டிஜிகோல்டாக தான் வரும். டெபாசிட் பண்ணுறப்பையும் ஷாப்பிங் ஆப்புக்கு டெபாசிட் மாதிரி தான் வந்து போகும். ஏன்னா இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப் தான், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராமில் லிங்க் இருக்குது. ஒன் ஆஃப் த இப்போதைக்கு இருக்கக்கூடிய சேஃபஸ்ட்டு ப்ராப்பரான ஒரே ஆப் வந்து ஜம்போ மட்டுமே. மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. டபுள் ஆப்ஷன். இதில் உங்களுக்கு ப்ளே ஃபார் ஃப்ரீ மாதிரி தான் வரும். நீங்கள் அமௌண்ட்டை போட்டு நீங்கள் டாப்அப் பண்ணி பொருளை வாங்கிக்குவீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு அதே அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணிங்கன்னா நீங்கள் வித்ட்ரா எடுத்துப்பீங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டெலகிராமில் லிங்க் இருக்கும், பயன்படுத்திக்கோங்க.